எதுக்குடா இங்க வந்தீங்க? அங்க தெரியுது ஒரு டைமண்ட் அதை அடிச்சிட்டு போந்திருக்க விலை 15 கோடி. தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. மகனே எங்க பிளான் தெரியாம தெரியற. டேய் சொல்றேன், ஹவுஸ் கீப்பிங் வேஷத்துல இருக்கிற நான் ரூம் பூரா புகை போட்டு நான் வெளியே ஜீப்ல காத்துக்கிட்டு இருப்பேன். ரெண்டு பேரும் வந்த உடனே ஜாலியா எஸ்கேப் ஆயிடுவோம். அப்ப டைமண்ட் யார் எடுக்கிறா? ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நீ பதட்டப்படாத. யாரு வெச்சாங்களோ அவங்களே எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. இங்க இருக்கு, நான் வச்சிருக்கேன். உன் முன்னாடி தலை குனிஞ்சு உட்காந்துருக்கம்மா. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. நீ வாங்க சொல்லுங்க, மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதையா என்கிட்ட பேசிட்ட? நீ உன்னை விட கேவலமா பேசுறவங்க யாருமே இல்ல இந்த வீட்ல. மறுபடியும் வச்சுட்டாயா ஆப்பு. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 60 அண்ட் எபிசோட் 61 ரிவ்யூ தான். நேற்று எபிசோட்ல சுபிக்ஷா அண்ட் பிரஜன் ரெண்டு பேருமே அந்த நகையை எடுத்திருப்பாங்க. ஆனா யார் எடுத்தா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அந்த டீமுக்கு இருந்துச்சு. ஆனா நீங்க எடுத்தீங்களா, அப்ப நானும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பார்த்துட்டு இருக்கும்போது சபரி போயிட்டு அந்த நகையை எடுத்துட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் இல்ல நாங்க பார்த்துட்டோம், நீங்க ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட இல்ல பிக் பாஸ் சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு பிக் பாஸே கூப்பிட்டு சொல்லிட்டாப்ல சபரி, நீங்க செயின் எடுக்கும் போது எல்லாரும் பார்த்துட்டாங்க, அதனால நீங்க ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்படி எடுத்த காரணத்திற்காக சிறையில வச்சு போட்டலாம். ஒரு பக்கம் சபரி ஜெயிலுக்கு போயிட்டாப்ல, இன்னொரு பக்கம் ஒரு டீம்ல இருக்கிற எல்லாருமே அந்த செயினை தேடி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸே சொல்லியிருந்தார் இல்லையா, அது காணாம போயிடுச்சுன்னா காணாம போயிடுச்சுன்னு சொல்லி விடாம அதை எப்படியா நீங்க தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது கடைசி வரைக்கும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிக் பாஸ் டீமுக்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். கடைசியா செட்டெல்லாம் கழுத்தும் போது தான் எடுக்கணும் போல இருக்கு. ஏன்னா கார்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய செட்டுக்கு மேல தூக்கி எரிஞ்சு விட்டுருக்காப்ல, அது எங்க கிடக்குதுன்னு தெரியவே இல்லை, கேமராலே அது பதிவாகல. ஸோ வந்து வீட்டில் தான் இருக்குன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் செக் பண்றாங்க. இதுல பார்வதி பாத்தீங்கன்னா கரெக்டா அரராவுடைய பிட்டு தான் நான் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போய் செக் பண்றாங்க. செக் பண்ணா செயின் இருக்கான்னு பார்த்துட்டு வர வேண்டியதானே. அதுல வந்து ஏதோ ஒரு பேனா இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த பேனா கமுர்தீன் பேனாவா துஷார் பேனாவான்னு தெரியல, ஏதோ ஒரு ஞாபகத்துக்காக எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. என்னப்பா இதை தோண்ட தோண்ட நிறைய கிடைக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்ட உடனே அதை பார்த்துட்டு அரரா கூட அசால்ட்டா விட்டுட்டாங்க. ஆனா அங்க இருக்கிறது யார், ஆதிரியாச்சே, நான் விடுவேனா அப்படிங்கிற பேர்ல அவங்க செக் பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்களே. இந்த மாதிரி பர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க பேசக்கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி லைட்டா உசுப்பேத்தி விட்ட உடனே ஆமாவே இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அரராவும் பிடிச்சிட்டாங்க. நீங்க வந்து தேவையில்லாமலாம் பேசாதீங்க, கேரக்டரா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். நான் கேரக்டர் தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தோண்ட தோண்ட வருதுன்ற மாதிரி பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா நான் டச் பண்ணவே விட மாட்டேன். இதுக்கப்புறம் நீங்க டச் பண்ணி செக் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அரோரா ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பார்வதி சரி ரைட்டுமா, நீ செக் பண்ண கூடாதுன்னு சொன்னா நான் செக் பண்ண மாட்டேன், உன் ஃபீலிங்ஸ் நான் மதிப்பேன். ஆனா இங்கேயே குத்த வச்சு ஒன்னு நோண்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெஸ் வந்து நோண்ட கூடாதுன்னு சொன்னீங்களா, நோண்டாம இருக்கிறோம். அண்ட் இதுல அரோராவையும் பாருங்க, அரோராவும் பார்வதியும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிற வரைக்குமே அரோராவுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருக்குது. எப்போ அந்த இடத்துல லைட்டா கொஞ்சம் கூட்டம் கூடுதோ உடனே உங்க வாய்ஸ் டோன் அப்படியே மாற ஆரம்பிக்குது. நீ எப்படி வந்து தோண்ட வரலான்ற மாதிரிலாம் சொல்லலாம், பர்சனல் விஷயத்தெல்லாம் எப்படி எடுத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வாய்ஸை ரைஸ் பண்ண, பார்வதி ஒரு பக்கம் கத்தன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திட்டு இருந்தாங்க. இந்த கேப்ல கமுர்தீன் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து எட்டி பார்த்தாப்லையா, உடனே பார்வதி இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு கம்மு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்களாமா. ஆட கண்டாவியேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்வதி ஏன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கிறது யார், அரோரா ஆச்சே. அதனால அரோராவை எப்படியாச்சும் வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கமுர்தீனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. இதுல இவங்களே வேற சொல்லிக்க வேண்டியது, நான் எங்க ஹர்ட் ஆவேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு அரோரா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதே மானங்கட்ட வேலையை தான் பார்வதி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு பக்கம் அரோரா அழுக ஆரம்பிச்சோன்னே வினோத் போயிட்டு என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. இதுல வந்து அரோரா எப்ப அழுதாலுமே எங்க இருந்தா மோப்பம் முடிச்சு வருவான்னு தெரியல, எப்ஜி அங்கேருந்து பாஞ்சி வந்து அரோரா மூஞ்சிக்குள்ள மூஞ்சி விட்டு சமாதானம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் கமுர்தீன் பார்வதியை கட்டி பிடிச்சி மயக்கத்துல கடந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த அரோரா புள்ள ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா இல்லையா, என்ன ஏதுன்னு கேட்காம விட்டா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அரோரா என்ன ஆச்சு, ஏதோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல. ஆனா போடா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள எஞ்சி போயிடுச்சு. வெளியே போனதுக்கு அப்புறம் பார்வதி பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு மண்டெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அது என்ன காவிய காதலா, கன்றாவி காதல் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது கன்றாவி காதல்னா நீ பண்ணது என்னமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க வரதுக்குள்ளேயே வினோத்தை கேட்டாப்ல. அப்புறம் இதுக்குமா அன்னைக்கு ஃபீல் பண்ணி நீ அழுதுகிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல நான் அவனை நண்பனா தானே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இல்லையே ஏதோ ஃபீலிங் இருக்குன்ற மாதிரி நீ அவன்கிட்ட எதுவும் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாப்ல. அதுக்கு அது மட்டுமே போட்டு ஒரு 400 வாட்டி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக மொத்தம் இந்த வீட்டுல யாருக்கு சாதகமா நடக்குதோ இல்லையோ அவன் எடுக்கிற முடிவு எல்லாமே எனக்கு மட்டும் தான் சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த அரோரா புள்ள எப்பெல்லாம் உடஞ்சி அழுக ஆரம்பிக்குதோ அந்த வாய்ப்பெல்லாம் தவறாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நம்ம எஃப்ஜேவா தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி மூஞ்சுக்குள்ள மூஞ்சி விட்டு சமாதானம் படுத்தினால இப்ப அந்த பிள்ளையை தூக்கி அக்குள்குள்ள வச்சு சமாதானம் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இல்ல ஃப்ரெண்ட் ஃபீலா சரி. ஆனா உண்மையிலேயே இந்த எஃப்ஜேவை பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான கேம் பிளேவை காட்டுறான், வெரைட்டியா காட்டுறான். போன வாரம் பாத்தீங்கன்னா தரட்டாஸ் கூட எனக்கு முக்கியம் கிடையாது,
முடியாது, வியானா கிட்ட பேசுறது தான் என்னுடைய ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு வியானா பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். இந்த வாரம் பார்த்தா அரராவை எப்படிலாம் சமாதானப்படுத்தணுமோ அதுதான் என்னுடைய ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க டாஸ்க் கூட விட்டேன். எங்கெங்கெல்லாம் அரரா புள்ள அழுகுதுன்னு சொல்லி தேடி தேடி போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். அண்ட் வினோத் வேற அரரா கிட்ட ஏதோ ஃபீலிங் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னியாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டார்ல, அது லவ் ஃபீலிங்ன்ற மாதிரி சொல்லி விட்டார்ல. அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, நான் தான் படிச்சு சொன்னேனே, எனக்கு அவன் மேல ரொமான்டிக் ஃபீலிங்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேன். அவங்கள நிறைய டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட்லாம் வெளிக்கொண்டு வரதுக்காக பார்த்தேன். இங்கேயும் நல்லா ஃப்ரெண்டா இருக்கணும், வெளியே போய் நல்லா ஃப்ரெண்டா இருக்கணும் தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு இது நல்லது இது கெட்டதுடா, இப்படி பண்ணாதடா நீ ஹீரோ ஆகலாம். அண்ட் இல்ல சாண்ட்ரா வந்து உண்மையிலேயே சுயநினைவோட தான் சுத்திட்டு இருக்காங்களா இல்ல தூங்காம இருந்ததுல எதுவும் ஆயிப்போச்சா அப்படிங்கிறது சத்தியமா தெரியவே இல்லை. ஏன்னா சபரியை ஜெயிலுக்குள்ள போட்டு அடைச்சிட்டாங்க. இவங்க நேரா சபரி கிட்ட போயிட்டு பிரஜன் தூங்க போயிட்டாரு, அங்க விக்ரம் திவ்யா 2 பேரும் மட்டும் தான் இருக்காங்க, விக்ரம் கொஞ்சம் தூங்க போயிடுவான்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சபரி சொன்னாரு, சரி ஓகே இதான் சான்ஸ், போய் கமுதினை எழுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீ வந்து எடுத்துக்குறா அப்படிங்கிறாங்க. நான் வந்து எடுத்து கொடுக்குறதா? எங்க நான் ஜெயிலில் இருக்கேங்க அப்படிங்கிறேன். ஜெயிலில் இருந்தா என்ன அப்படிங்கிறாங்க. ஜெயிலில் இருந்தால் என்னவா? பிக் பாஸ் ரூலுங்க, நான் ஜெயிலை விட்டு வெளியே வரக்கூடாதுங்க, நான் எப்படிங்க வந்து எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இதான்டா சரியான சான்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் சரியான சான்ஸ்னா நீங்க போய் எடுங்க, நான் ஜெயில் தண்டனை வாங்கி ஜெயிலில் இருக்கேன், நான் எப்படிங்க எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கதறிட்டு இருக்காப்ல. கடைசி வரைக்கும் சாண்ட்ராக்கு அது புரியுதா இல்லையா, எந்த மைண்ட் செட்ல போயிட்டு சபரியை வந்து எடுத்து கொடுக்க சொல்றாங்கலாம் சத்தியமா புரியவே மாட்டுது. எடுத்து தர முடியுமா? நான் உள்ளே இப்போ வர முடியாதுல்ல. இல்ல ஜெயிலர் கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இதான்டா சரியான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கேட்டா பரவாயில்ல, நீயே வெளியே வந்து எடுத்து குடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றதுலாம் என்ன மைண்ட் செட்ல சொல்றாங்கன்னே சத்தியமா புரியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா சாண்ட்ரா சொன்ன மாதிரியே விக்ரம் போயிட்டு போத்திட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ண போறாங்களான்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் எவனும் எந்த வேலையும் பார்க்கல. காலைல விடிஞ்சே போச்சு, சபரியுடைய ஜெயில் தண்டனையும் முடிஞ்சே போச்சு. உங்கள் சிறை தண்டனை காலம் இத்துடன் முடிந்தது. அப்புறமா இந்த மாடர்ன் சினிமா டீம் எப்படியாச்சும் அவங்களோட நெக்லஸ் வந்து ஆட்டையை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எடுத்து வந்து டீம் மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப வினோத் என்ன சொன்னார்னா, நான் என்ன பண்றேன், ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்து போத்திடுறேன், போத்தின உடனே எல்லாருமே கையை உள்ள விடுங்க, ஒருத்த நகை எடுங்க, ஆனா 4 பேர் 4 பக்கம் ஓடுங்க, யாரு எடுத்தானே தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கல்ல. இதுல வர ஒரு நகையை வந்து வெளியே வீசுற மாதிரி ஒரு டூப்ளிகேட் நகையை வீசி விட்டுருவோம், சோ எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, யார் எடுத்தாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிளான போட்டு வச்சிட்டாங்க. பெரிய பெட்ஷீட்லாம் அது எவ்வளவு பெருசா இருக்கு பாரு, எத்தனை வந்து 4-5 பேர் போச்சு. அப்புறமா பாத்ரூமுக்கு வெளியே யாரோ டப்ல வந்து துணியை வந்து முக்கி வச்சிருப்பாங்க போல இருக்கு, அது யாரோடதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கேப்டன் கிட்ட போய் சொல்லி, கேப்டனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால கேப்டனுடைய அட்வைசரா செயல்படக்கூடிய விக்ரம் கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சோ பார்வதி வந்து விக்ரம் கிட்ட சொன்னா, கேப்டனே வந்து சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாப்ல. உடனே ரம்யாவே வந்து சொன்ன உடனே விக்ரம் என்ன சொன்னார்னா, சரி ஓகே என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அதை பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த டப்பை கொண்டு வந்து லிவிங் ஏரியா முன்னாடி வச்சிருங்க, கொஞ்ச நேரம் பார்ப்போம், யாரும் வந்து எடுக்கல அப்படின்னா நான் கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. போடுறேன் எங்க போடுறோம், எடுத்துட்டு வந்து வைங்க, எடுத்துக்க சொல்லுங்க, இங்க வந்து வைக்கணும் அவ்வளவுதானே. அப்ப விக்ரம் வந்து ரம்யா கிட்ட சரி ரைட் கேப்டன் சொல்றத நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல இந்த பக்கெட்டை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாப்ல லிவிங் ஏரியால வச்சிட்டார். அது லேடிஸ் ட்ரெஸ் போல இருக்கு, அதை பார்த்து திவ்யா ஒரு பக்கம், ஏங்க அது லேடிஸ் ட்ரெஸ்ங்க இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து விக்ரம் சொல்றாப்ல, கேப்டன் சொன்னது தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, மற்றதுக்கெல்லாம் மட்டும் சுய புத்தியை யூஸ் பண்ணி கேள்விலாம் கேட்பீங்களா, இது கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விக்ரம் வந்து, ஏங்க நீங்க சொன்னீங்கன்னு தாங்க நான் பண்ணேன், இப்போ சுய அறிவு இருக்கா சுய புத்தி இருக்கான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க, நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க வேலை கொடுத்தா என்னால் பார்க்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வியானா வந்துட்டாங்க. பார்த்தா அது வியானாவுடைய ட்ரெஸ் போல இருக்கு, ஏன் ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சுதான் அவர் பண்ணிட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பழைய தூக்கி போடுறாங்க. ஏங்க கேப்டன் சொல்லி தாங்க பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இல்ல நீங்க தெரிஞ்சுதான் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அறவ சம்பந்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் காய போட்டது யாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்லாம் கேட்டுருக்காங்க. ஆமா இதெல்லாம் இப்ப முக்கியம் தானா அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ ஆரம்பிச்ச பிரச்சனை கடைசியில எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு. இப்படி எல்லாரும் மாறி மாறி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ரம்யா, ஏமா நான் தாமா சொன்னேன், நான் சொன்னதுக்கு தான் அவர் வந்து பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு கடைசியா சொன்னதுக்கு அப்புறம் அப்படியா நீங்க தான் சொன்னீங்களா, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறாங்க. நான் சொன்னதா அவர் கேட்டுட்டாரு, அவ்வளவுதானுங்க. சரிங்க ஓகேங்க. ஆக மொத்தம் இவங்களுக்குலாம் பிரச்சனை தான் முக்கியமானு சொல்லி கேட்டா பிரச்சனை எல்லாம் செகண்டரி தான், அதை தூக்கி ஓரமா வைங்க, அது யாருக்கு தேவை, அந்த பிரச்சனையில யார் முக்கியமான ஆளா மாட்டிருக்கா அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே பலாப்பழத்துல ஈ மொக்கிற மாதிரி மாறி மாறி மொச்சாங்க. கடத்துல ரம்யா வந்து, ஏங்க நான் சொல்லிதாங்க அவர் வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ நீ தானே அப்ப விக்ரம் இல்லையா, அப்படி நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. புரியுதுங்க.
அப்போ ரம்யா, வியானா அண்ட் சாண்ட்ரா 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கனி வந்து இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத ஒளிஞ்சிருந்து ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட் அவ பண்ண பாட்டுக்கு பிக் பாஸ் மட்டும் இவளை வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் இவ்வளவு தான் அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வியானா சுபிக்ஷாலாம் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. இப்போ வியானாக்குமே சுபிக்ஷா மேல பயங்கரமான காண்டெல்லாம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. அவ என்ன கேரக்டர் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி தான் பிக் பாஸ் அவளுக்கேத்த ஒரு கேரக்டரே கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நல்ல கரெக்டான கேரக்டர் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி இல்ல, கடைசியா சாண்ட்ரா வந்து சுபிக்ஷா வந்து ஒரு ஸ்கூபி டூ மாதிரி. ஸ்கூபி டூ வந்து பெருசா எதுவுமே பண்ணாது, ஆனா எல்லா இடத்துலயுமே இருக்கும். அந்த மாதிரி தான் சுபிக்ஷாவுமே பெருசா எதுவும் பண்ணாட்டாலும் எல்லா ஃப்ரேம்லயுமே அவ இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவை 3 பேரும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இதுல கனி வந்து சரியா கேட்கல, கொஞ்சம் டோரை திறந்து வச்சு கேட்போம் சொல்லி திறந்து வச்சு கேட்கும்போது ரம்யா அங்கேருந்து பார்த்தாங்க, என்ன டோர் அசையுதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா கனி ஒட்டி கேட்டு இருந்தாங்களா. உடனே அவங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டி வர விட்டாங்க. இந்த மாதிரி அசிங்கமா கேவலமா பண்ணாதீங்க. ஆனா இதுல கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் மைக்கு போட்டு தெளிவா பேசினாலே என்ன பேசுறாங்கன்றது 4 வாட்டி போட்டு பார்த்தா தான் நமக்கே புரியுது. இதுல ஒட்டி கேட்டு கனிலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் பெரிய டேலண்ட் தான். அதுக்கு திறந்தே கேட்கலாம். அந்த காலையிலேயே விக்ரமுக்கும் பார்வதிக்கும் முட்டிக்கிச்சு இல்லையா, அப்போ வந்து விக்ரமுக்கு வந்து கனி சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்ச உடனே அங்கேருந்து பார்வதி அதை கேட்டு, ஆமாமா இந்த வீட்டில் அது என்னன்னு தெரியல, துரையா இருந்தாலும் சரி விக்ரமா இருந்தாலும் சரி அவருக்கு தாங்க இந்த வீட்டில் எங்கேருந்தோ சப்போர்ட்லாம் வருது, அவர் பேசுறது தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க, நீங்க பேசுறத இந்த வீட்டில் இருக்கவங்க வேணா கேட்கலாம், ஆனா வெளியிருந்து மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க நம்புவாங்க, வெளியில இருக்கிறவங்க நம்புவாங்களா? அந்த நேத்து எபிசோட்லயே பிக் பாஸ் வந்து கொடுத்த டாஸ்க் அம்பட்டு பேரும் பயங்கர பிரமாதமா பண்றீங்கடா அப்படிங்கிற மாதிரி அம்பட்டு பேர் உட்கார வச்சு ரைட் லெஃப்ட் வாங்கும்போது ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பாப்ல, இதுக்கப்புறம் நான் எப்பெல்லாம் அனௌன்ஸ் பண்றேனோ அப்பெல்லாம் யார் வந்து முழுசாவே கேரக்டர்ல இல்லையோ அந்த ஒரு ஆளை நீங்க செலக்ட் பண்ணி கேம்ல இருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரோ டீமை விட்டுட்டாப்ல, வெறும் மாடர்ன் டீமை மட்டும் கூப்பிட்டு உங்க டீம்ல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீன், பார்வதி, சாண்ட்ரா, ரம்யா, வினோத், வியானா அப்படின்னு சொல்லிட்டு 6 பேருமே எஃப்ஜே பேர் தான் வந்து சொன்னாங்க. இன்வால்மெண்டே காட்டல, டீம் மீட்டிங் போட்டா கூட வரல, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருந்தா, நைட்டு கூட பார்த்து கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அதெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி போய் தூங்கிட்டானா, இதை ஒரு காரணமா சொல்லிட்டு எஃப்ஜே பேரை சொன்னாங்க. ஆனா சபரி மட்டும் தான் வினோத் பேரை சொன்னாப்ல. அதுல எஃப்ஜே வந்து பார்வதி பேரை சொல்லிட்டு பார்வதிக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலுமே எங்க சுத்தினாலுமே அவங்க லவ் கேரக்டர் தான் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கமருதீனோட லவ் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேரக்டர் அப்படிங்கிற பேர்ல துரையை வந்து பர்சனல் அட்டாக்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதுல வந்து சரி ரைட் எல்லாருமே எஃப்ஜே பேரை தான் சொன்னாங்க அப்படிங்கிறதுனால ரம்யா கிட்ட எஃப்ஜே பேரை அனௌன்ஸ் பண்ணிடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, பிக் பாஸ் எஃப்ஜே ஏமா நீ கேப்டன் நல்லா சவுண்டா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாம, அதனால கமுக்கமா சொல்லிட்டுருக்காங்களாம். நல்லன வெளியேற்றுறோம் சார். அந்த வழக்கமா கேப்டன் பிக் பாஸ் கிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் ரிப்ளை பண்ணுவார் இல்லையா, அந்த ரிப்ளை பண்ற கேப்ல பார்வதி இறங்கி மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா எஃப்ஜே ஒரு ரீசன் சொன்னா இல்லையா, அந்த ரீசனுக்கு ஒரு காரணம் சொல்லணுமா, அதை இப்போதான் சொல்லியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. அப்ப ரம்யா சொல்றாங்க, அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க பிக் பாஸ் நமக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, பிக் பாஸ் சொல்லி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதெல்லாம் வேலைக்காகாது, இப்பவே தான் பேசியாவே எல்லாரும் கேட்டே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறது மட்டும் இல்லாம கமருதீனி உசுப்பேத்தி விடுறாங்க. கமருதீனி சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காப்ல. கடைசி வரைக்கும் ரம்யா பார்த்தாங்க, அடங்குற மாதிரி தெரியலன்னா அடச்சை அமைதியா இருக்கடா, ஏண்டா நீங்க எல்லாம் கத்துறீங்க நான் கத்துறேன்னு சொல்லி தெரியுதுல, நீங்களா என்னடா பண்ணிருக்கீங்க, எங்கேயாச்சும் அமைதியா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் அமைதியாகிறாங்க. கத்துறன்னு மட்டும் சொல்றீங்கல்ல, உம்மா வெயிட் பண்றாங்கன்னு சொல்றேன்ல. ஒன்ஸ் எல்லாருமே அமைதியான பிக் பாஸ் வந்து எஃப்ஜே நீங்க கேம்ல இருந்து அவுட் ஆயிட்டீங்க, உங்களோட காஸ்டியூம்லாம் கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பாடா நல்லதா போச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தான். அண்ட் நேத்து வந்து எஃப்ஜே வந்து திவ்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அதாவது ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற ஒரு விஷயம் வரும்ல, அப்ப கமருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பண்ண வேலைக்கு அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். கடத்துல அவனே ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல மாட்டுவான்றது அவன் நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். உங்க உடைகளையும் ஒப்பனைகளையும் ஸ்டோர் ரூம்ல வச்சுடுங்க. அண்ட் இன்னுமே அந்த மாடர்ன் சினிமா டீம்ல இருக்கிற அம்பட்டு பேருமே பிரஜன் தான் அந்த நெக்லஸை ஒளிச்சு வச்சிருக்காப்ல, அது ட்ரெஸ்ஸுக்குள்ளேயோ இல்லை தொப்பிக்குள்ளேயோ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அம்பட்டு பேரும் பிரஜனை வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டீம்ல இருக்கவங்களாம் செக் பண்ண அலோவே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரஜன்லாம் வந்து தொட்டு பேசக்கூடாது, செக் பண்ணக்கூடாதுன்றது பிக் பாஸ் ரூலாவே இருக்குது, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வியானா ரொம்ப அறிவாளத்தனமா ஒரு கேள்வி கேட்கிறேன்ற பேர்ல கை வைக்க கூடாது அவ்வளவுதான், நான் வேணா குச்சி வச்சு செக் பண்ணி பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்கு. இதுல பார்வதி வந்து உங்க தொப்பியை மட்டும் கழட்டி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் கழட்ட முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆனா கமருதீன் என்ன பண்ணாருன்னா பிரஜன் கரெக்டா அவரை கிராஸ் பண்ணும்போது அவருடைய தொப்பியை வந்து கழட்டி விட்டாப்ல. அதை பார்த்த உடனே கண்டிப்பா பிரஜன் இந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆக போறாப்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஆச்சரியப்படுற வகையில் பிரஜன் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டாப்ல, தொப்பி எனக்கு இல்லப்பா உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. தொப்பி உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல தொப்பி.
ஆனா இதுல பார்வதி பாருங்க ஏதோ எஃப்ஜே மேல பயங்கரமான பாசம் அன்பெல்லாம் கொட்டி கிடக்கிற மாதிரி இப்போ எஃப்ஜே கிட்ட கேட்டிருக்காங்க, உன் மேல இருக்கிற அக்கறை தான் கேட்கிறேன், வழக்கமா டாஸ்க் கொடுத்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவியே, இதுல ஏன்டா பெருசா இன்வால்மெண்ட்டே காட்டல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதை கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்களாமா. அதுக்கு சாண்ட்ராவும் சப்போர்ட் பண்ணிட்டு ஆமா ஏன்டா நீ ஒழுங்காவே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்ட உடனே இவங்க கேட்கிற கேள்வி ஒரு பக்கம் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்குது, குதர்க்கமா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்னொரு பக்கம் எஃப்ஜே அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க, அதை கேட்ட நமக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆகி போயிடும். வழக்கமா என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டருக்குள்ள ஒரு கேரக்டர் வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லுவான் இல்லையா. இந்த ஹோட்டல் டாஸ்க்ல பார்த்தா நான் பிரியங்காவுடைய ஃபேனா பண்ணேன், அதுக்குள்ள ஒரு பிராங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். போன வாரம் வாடனா ஏன்டா ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லி கேட்டா, நான் ஒரு ஏழ்மையான பையன், கஷ்டத்தை உள்ள வச்சுட்டு வெளியே காட்டக்கூடாதுன்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணேன், அதை உங்களால தான் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னான் இல்லையா. இப்போ என்னடா சொல்லி கேட்டா, வல்லவன் அப்படிங்கிற ஒரு சிம்பு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அந்த கேரக்டருக்குள்ள ஒரு கேரக்டர் வச்சுக்காரான், என்னன்னு சொல்லி கேட்டா இன்ட்ரோவர்ட், யாருக்கிட்டையும் பேசாம தனிமையில போய் அமைதியா உட்காந்து போறான், அதுதான் அவருடைய கேரக்டரா. அதனாலதான் பெருசா எதுலயும் இன்வால்வ் ஆகாம தனியா போய் உட்காந்துறாமா. இன்ட்ரோவர்ட்டா ஓரமா தனியா உட்கார்ற கேரக்டர் அவன் நடு நல்ல வந்து அப்பப்ப பேசிட்டு போறான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிக் பாஸ் ஒரு ரோல் கொடுத்தா அந்த ரோலுக்குள்ள ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்ல. அதுக்கே விஜய் சேதுபதி உன்னை யார் அந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு விட்டாப்ல. அதை மீறியும் போன வாரம் அந்த வேலையை பார்த்து விட்டான். இந்த வாரம் பாருங்க, சிம்பு வல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தாலும் அதுக்குள்ள நான் இன்ட்ரோவர்ட் அமைதியா உட்கார்ந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்தது ஒரு கேரக்டராமா. அதை வந்து யாரும் புரிஞ்சிக்காம இவன் ஒழுங்கா பண்ணலன்ற மாதிரி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானே. இதே மாதிரி வீட்டில் இருக்கிற அம்புட்டு பேர் நானும் இன்ட்ரோவர்ட்ரா, நானும் ஓரமா போய் உட்கார்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் செவுத்த பார்த்து உட்கார்ந்துட்டாங்கன்னு வைனேன், யாரு பாக்குறது? இவகிட்ட பேசும்போது என் கேரக்டர்ல தான் பேசினேன். அப்பயுமே பார்வதி விடாம இல்லப்பா நீ நார்மலாவே சோகமான அந்த மாதிரி தானே போய் உட்காருவா, இது கேரக்டர்ன்ற மாதிரி சொல்றியே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவன் ஆமாமா நான் நார்மலா அந்த மாதிரி தான் பண்ணுவேன், நீங்க நார்மலா எல்லாத்தையும் வந்து கேரக்டர் அசாசினேஷன் தானே பண்ணுவீங்க, தோண்ட வருதுன்ற மாதிரிலாம் அரவாட்ட பேச தானே செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்ல, பார்வதி ஒரு பக்கம் பேசுன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல பார்வதி கத்துறதை கேட்க முடியாம எஃப்ஜே போயிட்டு கத்தி கத்தி பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டெய்லியுமே இந்த டாஸ்க்குள்ள ஒரு டாஸ்க் ஒன்று வைப்பாங்க இல்லையா, அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்காக விக்ரம் வந்து படிச்சுட்டு இருந்தாப்ல. அப்பதான் இவங்க காலையிலேயே ஒரு பிளான் போட்டு வச்சாங்க தெரியுமா, ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்திடலாம், 4 பேர் கையை விடலாம், 4 பேர் 4 பக்கம் பிரிஞ்சு ஓடிடலாம், யாரு எடுத்தானே கன்ஃபியூஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வினோத், கமருதீன், சபரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போய் பெட்ஷீட்டை போட்டு 4 பேரும் கையை விட்டுட்டு 4 பேர் ஓட்டாங்க. பரவாடா பக்காவா பிளான் போட்டாங்க, அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கமருதீன்லாம் ஒரு டம்மி நகையை தூக்கி வெளியே வேற போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாப்ல. அப்ப யாருக்கிட்ட நகை இருக்குன்னே தெரியாத அளவுக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா 4 பேருமே கையை மட்டும் உள்ள விட்டுட்டு வெளியே எடுத்து ஓட்டாங்க போல இருக்கு. எவனுமே நகை எடுக்கல, நகை அங்கேயே தான் இருக்கு. சுபிக்ஷா எடுத்துட்டு நகை இங்கே தானே இருக்கு, நீங்க தான் ஆளாளுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இது அமித்லாம் சபரி கிட்ட தான் நகை இருக்கு போல செஞ்சுட்டு அந்த மனுஷன் சபரியை பிடிச்சி தரல, ஒரு பக்கம் வினோத் பிடிச்சி அமித் தரலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் போய் எப்பா நகை ஏன்ட்ட தான் இருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டு வந்தாங்க. ஆக்சுவலா இவங்க போட்ட பிளான் எல்லாம் நல்ல பிளான் தான். ஏன்னா பெட்ஷீட்டை போத்தி 4 பேர் கையை உள்ள விட்டாங்கன்னா யார் நகையை எடுத்தா அப்படிங்கிறது கண்டிப்பா ஆப்பரன் டீமுக்கு தெரியாது. சும்மா ஒரு யூகத்துல தான் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ண கூடாது அப்படிங்கறது வேற அவங்களே சொல்லிட்டாங்க. சோ நீங்க மட்டும் வந்து செக் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை கூட நம்ம கேட்டுடலாம். சோ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற வரைக்கும் ஓகே. ஆனா 4 பேர் போறோம், 4 பேர் கையை உள்ள விடுறோம், யாரு எடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு போயிருக்கணும்ல, அதை முடிவு பண்ணாம 4 பேர் போய் தொட்டுட்டு மட்டும் ஓடினாங்கன்னா இது என்னடா பிளான்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல பிரஜர் அங்கேருந்து வந்து யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தீங்க, நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா வினோத் பயங்கரமா டென்ஷன் ஆகி நீங்க மட்டும் நல்ல கேம் ஆடுனீங்க, நீங்களும் கேவலமான கேம் தானே ஆடுனீங்க, நீங்க ஆனதெல்லாம் ஒரு கேமா அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. அங்க ஆரம்பிச்சு கடைசில நீ உட்காரு நீ உட்காரு நீ உட்காருன்னு சொல்லிட்டு 2 பேரும் மூஞ்ச உரசி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ராக்கெல்லாம் ஐயோ என் புருஷன் போன வாரம் வரைக்கும் நல்லா தானே இருந்தா, அதுக்கெல்லாம் புகழ்ந்துலாம் தள்ள ஆரம்பிச்சாங்களே, மறுபடியும் களத்துல இறங்கிட்டானே, ஐயோ வேணாராசா அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நல்ல வேளை 2 பேருமே கையெல்லாம் வச்சுக்கல, ஒட்டி உரைச்சிட்டே தாங்க தவிர்த்து கடைசி வரைக்கும் கை நீட்டாம விட்டாங்க. அது வரைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி எல்லாரும் பிளேஸ்ல உட்கார வச்சுட்டு விக்ரம் வந்து மறுபடியும் அந்த டாஸ்க் லெட்டரை கடகடன் படிச்சு முடிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் படிக்க ஆரம்பிச்சாப்ல. அப்பயும் பார்வதி நான் விட்டுருவேனா இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையே எங்களை பார்த்து படிக்கிற, அவங்களும் உட்காந்துருக்காங்களே அவங்கள பார்த்தும் படி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது ஏன்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, ஏன்னா டாஸ்க் லெட்டர் படிக்கிறார் அதை கேட்டா போதாதா, யாரை பார்த்து சொல்றாங்கிறதுலாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லி கேட்டா ஆமா அதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டாஸ்க் லெட்டரை முழுசா படிக்க விடாம திரும்பவும் போர்வை எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓடி போய் போத்துல கீழே சுபிக்ஷா உட்காந்துருக்கு போல இருக்கு, அது காலில் மிச்சு விட்டாங்க போல இருக்கு, அந்த போல உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு, சுத்தி எல்லாரும் கத்திட்டு கிடக்குறாங்க.
இதுல சுபிக்ஷா வந்து வினோத்தை பார்த்து அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு வினோத் வந்து உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்க, திவ்யா வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நேத்து இந்த மாதிரி தான் நீங்க பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, நாங்க பண்ணா நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லி அவங்க கேட்க, இந்த மாதிரிலாம் கேம்ல நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் நேத்து தான் பிக் பாஸ் டாஸ்க் லெட்டரை படிக்க சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு சின்ன சலசல போதுச்சு. இது வரைக்கும் நீங்க படிக்கல. நீங்களா யாரா எதுக்குடா வந்திருக்கீங்க? உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர், ட்ரெஸ், காஸ்டியூம், ஆக்சசரி எல்லாம் கொடுத்து தண்டத்துக்கு வச்சிருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி கிளின்னு கிழிச்சாப்ல. ஐ டிஸ்வோன் யூ, முடிஞ்சா என்ன சம்பாதிச்சு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விட்டாப்ல. நான் எதுக்கு உங்களை சம்பாதிக்கணும், நீங்க வேணா எங்களை மறுபடியும் சம்பாதிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டாஸ்க் லெட்டர் படிக்கிற இடத்துல தான் மறுபடியும் அதே பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. அன்னைக்கு திவ்யா பொறுத்த வரைக்கும் ஃபுல் டார்கெட்டுமே வினோத் தான் அப்படிங்கிற மாதிரி, வினோத் யாருக்கிட்ட போய் என்ன பிரச்சனை பண்ணாலும் இவங்க போய் மூக்கு நுழைச்சு என்னங்க அப்படி பண்றீங்க, என்னங்க எப்படி பண்றீங்கன்ற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ கூட தனியா பேசுங்க, வா தனியா போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா அதுக்கு பிரச்சனை, என்ன தனியா கூப்பிடுற, இங்கே பேசியா அப்படிங்கிற மாதிரி, என்ன ஏங்குறன்னு சொல்லிட்டு மறுபடியும் மூக்கி ஒட்டிட்டாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் சண்டை போட்டா தினசா தான் போடுறாங்க, மூஞ்ச ஒட்டி சண்டை போடுறாங்க. பிரஜனும் வினோத்தும் மூக்கொட்டி சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த கேப்பையும் யூஸ் பண்ணி வீணா என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் பெட்ஷீட் தூக்கி உள்ள போடுறாங்க. கமுடி கையை உள்ள விட்டு இழுக்கிறேன்னு சொல்லிட்டு செயினை பிச்சு விட்டாங்க. உடனே அரா செயினை பிச்சுட்டாங்க, நாங்க செயினை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சபரி ஒரு பக்கம் இந்த மாதிரி விளையாட வேணாம் தான்டா சொன்னீங்க, மறுபடியும் ஏன்டா இதே மாதிரி ஆடி இருக்கீங்க, விடுங்கடா வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு நகரலாம்டா வாங்கடா அந்த மனுஷன் ஒரு பக்கம் கத்தி பார்த்தாப்புல கதறி பார்த்தாப்புல. கடைசி வரைக்கும் எவனும் கேட்கிற மாதிரியே தெரியல. நீ கத்துற மாதிரியே நாங்களும் கத்தோடு தான் கத்திட்டு இருந்தாங்க. கடைசியில் கமருதீன் வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை எப்படிலாம் கிண்டல் பண்ணீங்க, உங்களுக்கு மட்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்க வேணாமா, அதுக்காக நாங்கள் விளையாட வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுன்னு சொல்லிட்டு வினோத் வந்துட்டாப்ல, டே போய் உட்காருங்கடா, ஏன்டா அப்படியே ஆளுக்கு பேசிட்டு இருந்தா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் சொல்லி பார்த்தாலும் எவனும் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல தான் ரம்யா போயிட்டு பயங்கரமா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நான் பேசவே முடியல, நான் பேசினாலும் என் பேச்சை எவனும் கேட்கவே மாட்டுறாங்க, நான் என்னதான் பண்ணுவேன், ஏன் தான் இந்த வீட்டுக்கு வந்தேனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒப்பாரிலாம் வச்சுட்டு வந்து இங்க பாருங்கப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பிக் பாஸ் தான் சொன்னார்ல அப்படிங்கிற மாதிரி பேசினா அப்பயும் மறுபடியும் அதே எங்களை பார்த்து பேசுறேன் அங்க பார்த்து பேசிட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா டாஸ்க் லெட்டர் படிச்சாலும் என்ன பார்த்து ஏன் படிக்கிற, அங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பயும் மறுபடியும் ஓட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்க பார்த்து பேசாதீமா, எல்லாரையும் பார்த்து பேசுமா, 10 முறை வரை ட்ரை பண்ணுவோம். இல்ல வர ரம்யா கிட்ட கேப்டனா இதெல்லாம் நீ கேள்வி கேட்க தெரியுது, எம்ஜே 3 நாளா தூங்கி இருக்கா, அது நீ கேள்வி கேட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காவே இருந்துச்சு. அப்ப இந்த வாரமும் எம்ஜே தூங்கிட்டு தான் இருந்தானா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா போன வாரம் கேப்டன்சியை வச்சுட்டே தூங்கினா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வேற திட்டுவாங்கன்னா, இந்த சீசன்லயே அதிகமா தூங்கி வாரம் தூங்குறதுக்கு அட்ரஸ் பண்ற ஒரே ஆள் நீ தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி நாக்கு புடுங்குற மாதிரிலாம் கேட்டாப்ல. அதை மீறி இந்த வாரம் தூங்குறானா அவனுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கணும்ன்றதை நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வர எம்ஜி அங்கேருந்து வந்துட்டு அதான் கேம் விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கல்ல, நான் தூங்குனேன் தான் இப்படிலாம் பண்ணீங்க, அதை விடுங்க, நான் வந்து தூங்குனேன் எதுவும் பண்ணல, சரி நீங்க என்னது கிழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே கமருதீன் நீ என்னதுடா கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கணும். இதனோட பார்வதி அங்கேருந்து உடனே நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு கேம் ஆடினீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தை விட்டேன். அதை விட்டா பார்வதி விடுவாங்களா, அதை பிடிச்சி கைமையா வழக்கம் போல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் பிக் பாஸ் பேசுறாப்புல, பிக் பாஸ் பேசுறாரா இல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட பார்வதி கடைசி வரைக்கும் அமைதியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பேசினாலும் நான் பேசுவேன்ற மாதிரி கத்திட்டே தான் இருந்தாங்க எல்லாரும். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், பார்வதி கத்த ஆரம்பிச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் நிப்பாட்ட சொல்றது ஒண்ணு, எருமாட்டு மேல மழை பெய்யறது ஒண்ணு, 5 பைசாக்கு பிரோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சபரி என்ன பண்ண அப்படின்னா எஃப்ஜே கிட்ட போயிட்டு நீயாச்சும் கொஞ்சம் அமைதியா இருடா, டாஸ்க் லெட்டரை படிச்சு முடிச்சிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்குமே எஃப்ஜே விடாம என்கிட்ட ஏன்டா கத்துற, ஒருத்தன் அமைதியா இருந்தா அப்படிதான் கத்துவீங்களா, அவ கத்திட்டு இருக்கால அவட்ட போய் கத்துறான்னு சொல்லிட்டு மறுபடியும் இவன் கத்திக்கிட்டு இருந்தான். பிக் பாஸ் பார்த்தாப்புல சரி ரைட்டு, இன்னைக்கு ஒரு 3 மணி 4 மணி நேரம் ஆகிராகி போல டாஸ்க் லெட்டர், அதுவும் குறிப்பா இந்த லிவிங் ஏரியால வச்சு டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுங்கிறது சாத்தியமான விஷயமே கிடையாது. அதனால என்ன பண்ணலாம் சொல்லிட்டு விக்ரம கன்வென்ஷன் ரூம் கூப்பிட்டு நீ என்ன பண்ணு 50 பேரையும் கூப்பிட்டு ஆக்டிவிட்டி ரூமுக்கு போயிரு, அங்க வச்சு டாஸ்க் லெட்டர் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே விக்ரம் கன்வென்ஷன் ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே பிக் பாஸ் வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு போக சொல்லிருக்காரு. வரவங்க வாங்க, வராதவங்க இங்கே கடந்து சாவுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாப்ல. அப்பயுமே வீணா விடாம அதை எப்படி நீங்க சாவுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி பார்த்து ஆமால சாவுங்கன்னு சொன்னால அதே பூரா நீ சாவுங்கன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அதை பிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, அப்ப கடைசி வரைக்கும் டாஸ்க் லெட்டர் இல்ல டாஸ்கே நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஆனா கடைசில விக்ரம் நீங்க இங்க கத்துறத அங்க வந்து கத்துக்க அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் கிளம்பி போயிட்டாப்ல.
ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாம் எதுக்கு சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்க, எப்படி சண்டை போடுறாங்க, எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு வெளியிருந்து பார்க்குற நமக்கு தெரியலனா பரவாயில்லைங்க, அந்த சண்டை போடுறாங்க பாருங்க அவங்களுக்கே தெரியலங்க. இப்படிப்பட்ட சண்டையை போட்டுட்டு அதை 1 hour எபிசோட்ல பிச்சு பிச்சு டெலிகாஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனையை எடுத்து மனதைரியத்தோட ரிவ்யூ பண்றோன்ற பேர்ல வந்து உட்கார்ந்துருக்க பாத்தீங்களா, எங்களை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குங்க. அப்புறமா ஒரு வழியா ஆக்டிவிட்டி ரூமுக்கு போயிட்டாங்க. உள்ள போயிட்டு டாஸ்க் லெட்டரையும் படிச்சு முடிச்சிட்டாப்ல. அதுவே ஒரு பெரிய டாஸ்கா தான் இருந்துச்சு. டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 5 ஃபுட் ஐட்டம்ஸ் எழுதி போட்டுருக்காங்க. அதோட லெட்டர்ஸ்லாம் கீழே பாக்ஸஸா இருக்குது, 2 பேரா வரணும். அந்த பாக்ஸஸை ஃபுல்லா அடுக்கி கீழே விழாம அப்படியே கொண்டு போய் ஆப்போனன்ட் சைடுல போடணும். இதுதான் வந்து டாஸ்க். யார் 5 ஃபுட் ஐட்டம்ஸையும் ஃபர்ஸ்டா கொண்டு போய் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அந்த 5 ஃபுட் ஐட்டம்ஸையும் சேர்த்தே அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. டாஸ்க்கை சொல்லி முடிச்சிட்டோம். டாஸ்க்கை விளையாடிடுவாங்களான்னு சொல்லி பார்த்தா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாப்ல, ஒரு டீம்ல இருந்து ஒரு ஜட்ஜ் வாங்கன்ட்டாங்க. அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பார்வதி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பார்வதி வந்து நாங்கள் டாஸ்கே விளையாட மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட போங்கடா பிக்காளி பயிரலாம். ஏண்டா ஒரு டாஸ்க்கை கொடுத்து அந்த டாஸ்க் லெட்டரை படிக்க வைக்கிறது ஒரு டாஸ்கா இருக்குது, படிச்சு முடிச்சு அந்த டாஸ்க்கை விளையாடுறதுக்கு முன்னாடி ஜட்ஜை செலக்ட் பண்ண சொன்னா அதுக்கும் ஒரு பிரச்சனையாடா, யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியா ஒரு வழியா அந்த பிரச்சனைலாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த பக்கம் பார்வதி அந்த பக்கம் அரடா 2 பேரும் ஜட்ஜுன்னு வந்தாங்க. அண்ட் இந்த வாட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெட்ரோ டீம் தான் வந்து ஜெயிச்சாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தான் 5 பாயிண்ட். அந்த 5 பாயிண்ட் மட்டும் இல்லாம அவங்களுக்கு தான் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெட்ரோ சினிமா அணி வெற்றி பெற்று இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல மட்டும் தான் பிக் பாஸ் ஒரு சிம்பிளான டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கை உடைச்சி அந்த டாஸ்க்ல ஒரு 500 பிரச்சனையை பண்ணி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதே ஒரு பெரிய போராட்டமாக்கி பிக் பாஸே கதற விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு கதறலாம் விட்டுருக்காங்க. ஒரு வழியா இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு எல்லாரும் வெளியே வந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு ரெட்ரோ டீம். அப்போ வந்து சுபிக்ஷா வினோத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வினோத் வந்து எதர்ச்சியா தான் வெளியே கிராஸ் பண்ணாப்ல. உடனே பிரச்சனை வந்து அவர் கிராஸ் பண்றாரு. இதுக்கு தானே நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நான் இதுக்கு தான் வந்தேண்ணா. ஏங்க சாப்பிட்டுட்டு வெளியே வரேங்க, வெளியே கூட வரக்கூடாதா, நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க, நான் வெளியே வரேன், இதுனா உங்கள் வீடா, நான் எங்கே வேணா போவேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன்ட்ட பேச ஆரம்பிச்சோடனே பிரஜனுக்கும் அவருக்கும் வாக்குவாதமாகி போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா திவ்யா பிரஜன் நீங்கள் உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போனோன்னே நீ எதுக்குமா இழுத்துட்டு போற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நீயா என்ன நீங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த நீயை பிடிச்சி ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் வந்து மரியாதையா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன, மரியாதை பற்றி நீ பேசுறியா, நீ தானே சீ கருமன்ற வார்த்தையெல்லாம் சொன்ன அப்படிங்கிற மாதிரி வினோத் கேட்டா, ஆமா நான் சொல்லுங்க இப்போ சொல்லுவேன் சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போறது கூட பரவாயில்ல, மறுபடியும் அண்ணா நீங்க கொஞ்சமாச்சு மரியாதையை பேச கத்துக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கிறாங்க. ஏமா சீனு அப்ப சொன்னேன் சரி, இப்ப சொல்லாமே இருந்துக்கலாம், நான் மறுபடியும் அந்த வார்த்தையை சீனு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே போயிட்டு மரியாதையை பேசுற மாதிரி சொல்லிட்டு ஏமாற்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப அவர் சொன்னாரு உனக்கு வந்து டீசன்சி இல்ல, உனக்கு வந்து டெக்கோரம் இல்ல, எதுவுமே இல்லாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஆமா எல்லாமே உங்களுக்கு தானா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் திவ்யா பார்த்து நீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை விட்டாரா, மறுபடியும் அந்த நீன்ற வார்த்தையை பிடிச்சி இதுதான் உங்களுடைய மரியாதையா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடத்துல வினோத்தை கேட்டார், இல்லம்மா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, நீ மட்டும் அப்படி என்ன மரியாதை கொடுத்து பேசிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டாப்ல. ஏன்னா திவ்யா பேசுறதுலாம் எப்படி இருக்குன்னா, இந்த வீட்லயே ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நான் மட்டும் தான், மற்றவங்களுக்குலாம் ரெஸ்பெக்ட்னா என்னன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க இல்லையா. ஆனா அதே திவ்யா தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கேவலமா பேசிருக்காங்க, நீவா போனும் பேசிருக்காங்க, கண்ட கர்மம் சீன்ற வார்த்தையெல்லாம் இவங்க தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட்னா என்ன, டிக்னிட்டினா என்ன, டெக்கோரம்னா என்ன, டிசிப்ளினா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கிறத கேட்கும்போது காமெடியா தான் இருக்கு. நீ சொல்லுங்க மரியாதையா பேசுங்க, என்ன மரியாதையா என்கிட்ட பேசிட்ட, உன்னை விட கேவலமா பேசுறவங்க யாருமே இல்ல இந்த வீட்ல. அப்பமா நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா அந்த டாஸ்கை எப்பதான்டா முடிச்சு விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் பிக் பாஸும் காத்துட்டு இருப்பாரு போல இருக்கு. ஒருவேளை இந்த டாஸ்கை வந்து முடிச்சு விட்டாப்ல. அண்ட் நெக்லஸை கடைசி வரைக்கும் பாதுகாத்த ரெட்ரோ சினிமா டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. நெக்லஸை தொலைச்ச மாடர்ன் சினிமா டீம் வந்து அடுத்த வாரம் நாமினேஷனை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து நாமினேஷன் ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும். ஸோ அது வந்து டைரக்ட் நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யாராச்சும் நாமினேட் பண்ணால் மட்டும் தான் நாமினேஷனில் வருவாங்க. யாருமே நாமினேட் பண்ணலன்னா நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அவங்களுக்கு இருக்கும் போல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி குட்டி டாஸ்க் ஒன்று வச்சாங்க இல்லையா, அந்த டாஸ்க்லையுமே பார்த்தீங்கன்னா ரெட்ரோ டீம் தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுனால அந்த டீம் தான் வந்து தலை டாஸ்க்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களா. ஸோ அடுத்த வாரத்துடைய தலை டாஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. ஸோ தலை டாஸ்க் மூலியமாக கிடைக்கக்கூடிய நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேஸ்ட்டாக தான் போகுது. ரெட்ரோ சினிமா டீம் அணியினர் அடுத்த வார தல போட்டியில் நேரடியாக தேர்வாகிறார்கள். அண்ட் ஒரு பக்கம் பிக் பாஸ் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரெட்ரோ டீமுக்கு தான் தலை டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது ரெட்ரோ டீம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணும்போது இன்னொரு பக்கம் மாடர்ன் டீம்ல இருக்கக்கூடிய பார்வதி மூஞ்சி ரியாக்ஷனை நீங்க பார்க்கணுமே. அப்பா அதாவது வன்மத்தை மூஞ்சி வழியா காட்ட முடியுமான்னு சொல்லி கேட்டா ஏன் முடியாது, இங்க பாருங்க அப்படிங்கிறது எக்ஸாம்பிளா காமிச்சிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு மூஞ்சில வன்மத்தோட உட்காந்துருக்காங்க.
இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் சண்டைன்னு சண்டையை மட்டும் தான் போட்டாங்களே தவிர்த்து அந்த சண்டையை ஏன் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்கன்றது நமக்கும் தெரியல, அவங்களுக்கு தெரியலன்ற மாதிரி தான் போட்டுருந்தாங்க. நேற்று தான் பிக் பாஸ் அந்த அளவுக்கு கதறு இப்ப நாங்களாம் உன்னை டிஸ்ஒன் பண்றேன், நீங்க வந்து என்ன முடிஞ்சா சம்பாதிச்சு பாருங்க, ஒரு டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கு 2 மணி நேரமா அப்படிங்கிற மாதிரிலாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாப்ல. அவ்வளோ கேட்டதுக்கு எல்லாரும் போயிட்டு முக்குல உட்காந்து ஃபீல்லாம் பண்ணாங்க. மறுபடியும் இன்னைக்கு அதே மாதிரி டாஸ்க் லெட்டரை படிக்க விடாம ஒரு 2 மணி நேரம் மறுபடியும் பிரச்சனை பண்ணி கடைசி வரைக்கும் லிவிங் ஏரியால வச்சு டாஸ்க் லெட்டரை படிக்க முடியாது, நீங்க போயிட்டு ஆக்டிவ் ரூம்ல படிக்கிறான்னு சொன்னா அங்கேயும் போய் பிரச்சனை தான் பண்ணுவோம்னு சொல்லி பிரச்சனை எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இவங்க எல்லாம் எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தாங்க, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. இவங்க எல்லாம் கண்டஸ்டண்டா வச்சு நம்ம பார்க்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இவங்க எல்லாம் கண்டஸ்டண்டா வச்சு பிக் பாஸ் டீம் மேய்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பெரிய பாடமே இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பிக் பாஸ்ல எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய லெசனாவே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல மட்டும்தான் 60 நாள் ஆகி போச்சு. இப்ப வரைக்கும் யாருக்காச்சும் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கையை காட்ட முடியுமானா யாரும் இல்ல. யாரு டைட்டில் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. டாப் 5ல யார் வருமானது கூட தெரியல. நீங்க யாருக்கு வேணாலும் கப்ப கொடுத்து சீசனை முடிச்சு விட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே இருந்து கதறிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் சீசனை பார்க்கறதே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்க இப்படி விளையாடி இருக்காங்கன்னா டாஸ்க் ஆச்சு பிசிக்கல் டாஸ்க் மாதிரி கொடுத்து அடிக்க வச்சு விட்டுருங்க, அதையாச்சும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. ஸோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம கதறது தான் மிச்சன்ற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு எபிசோடு பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்களே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீடியம் மார்ச் பண்ண வீடியோட பண்ண ரிவ்யூட பண்ண ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பை அண்ட் டேக் கேர்.